பயங்கரமாக கேட்பாங்க, ஃபுல்லாக டீட்டெயில்டாக கேட்பாங்க, ஃபுல்லாக எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. அவர் அவ்வளோ சிரிக்க வச்சேன். நான் ஃபஸ்ட் ஆஃப் கரை சொல்லும் போது அவர் கண்ட்ரோலே பண்ண முடியாது சிரிச்சாரு. இன்டர்வியூ பாக்ஸ் சொல்லி முடிச்சேன். அப்பா, A lion is always a lion. ஸோ அது ஒரு பெரிய ப்ராசஸ்லாம் பண்ணி அது விஜய் சாரும் பயங்கர எக்ஸைட்டடாக தான் இருந்தாங்க. முதல் முறையாக ஒரு ஷேவெல்லாம் பண்ணி அவங்க ஸ்கேன் பண்ணால் ஃபுல்லாக ஷேவ் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களோட ஃபுல் நார்மல் ஃபேஸ் வந்து வித்தவுட் முஷ் தாடி எடுக்கணும். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவரே சொன்னார், என் வாழ்க்கையிலே முதல்ல உனக்காக தான் ஃபுல் க்ளீன் ஷேவ் பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படியாக ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி ஸ்பார்க் ஆகி இந்த மாதிரி இது ஃபஸ்ட்டு 2 கேரக்டர் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கப்புறம் தேங்க்ஸ் டு ஜெமினி மேன் அண்ட் டிஜிட்டல் டக் சிங்கிள் கேரக்டராக அது மாறி அதுக்கப்புறமா அது விஜய் சாருக்கு போய் நான் சொல்லி அப்படி நடந்துச்சு. சூப்பருங்க. ஒரு அது இப்போ பெரியவருக்கு வேற ஒரு கேரக்டர் பண்ணலாம், யங் கேரக்டருக்கு வந்து வேற ஒருத்தர் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் அந்த தாட் ப்ராசஸில் தான் இருந்தேன். இங்கே வந்து சின்ன கேமரா இருக்குது. அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேரக்டரே வந்து டிஜிட்டலாக இமீடியட்டாக வந்தது. அந்த கேரக்டரை வந்து நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த டெக்னாலஜியை தான் வந்து ஜெமினி மேனில் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஜெமினி மேனில் வந்து த யங் வில் ஸ்மித் வாஸ் கம்ப்ளீட்லி மேட் அவுட் ஆஃப் டிஜிட்டல். ஸோ வில் ஸ்மித்தை நடிக்க வச்சு அதை அந்த பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து அதை ஃபுல்லாக டிஜிட்டலாக க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது தான் எனக்கு ஐடியா கிடைச்சது, வாட் இஃப் த சேம் கை கேன் டூ போத் த கேரக்டர்ஸ், டபுள் ஆக்ஷனை இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு அங்கேருந்து வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் டெவலப் பண்ணி வந்து விஜய் சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி விஜய் சார் பண்ணால் நல்லாயிருக்கும், புதுசாக இருக்கும், நம்மளும் பார்க்காத விஜய் சார் கிடைப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஆசை வந்துச்சு. அப்போது இந்த ஐடியாவாக நான் ஃபஸ்ட்டு என்ன ஐடியாவாக வச்சுருந்தேன், இந்த டபுள் ஆக்ஷன் வச்சு இந்த ஐடியாவாக இருந்தால் நான் விஜய் சார்கிட்ட போய் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஜெகதீஷ் மூலமாக போயிட்டு இஸ் வெண்ட் அண்ட் டோல்டு. அவருக்கு அப்போவே ஐடியாவாக பிடிச்சது, சூப்பராக இருக்குடா, நல்லா இருக்கு, பயங்கரமாக யோசிக்கிறேன் நீ அப்படிலாம் சொன்னார். சரிட்டு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.